மொழி, கலாச்சாரம், வாழ்வியல்னு எல்லாத்துலயும் இசையோட பயணிக்கிற ஒரு தேசம். வேர்ல்ட் ஃபேமஸான மியூசிக் கிரியேட் ஆகிறதும் இங்கதான். வேர்ல்ட்ல பெஸ்ட் மியூசிக் லெஜெண்ட்ஸ் கிரியேட் ஆனதும் இங்கதான். இலக்கியம், இசை, பாரம்பரியம்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதும் இங்கதான். அப்படிப்பட்ட இந்த மண்ணுல சொந்த இசை மூலமா, சொந்த வரிகள் மூலமா, சொந்த குரல் மூலமா, சொந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தங்களுக்கான அடையாளத்தை தாங்களே உருவாக்க வந்தவங்களுக்காக நம்ம இண்டி ஸ்டார்ஸ் உலகமே கொண்டாட வைக்க போற ஒரே ஒரு மிகப்பெரிய மேடை. மேடை ரெடி, பாடல்கள் ரெடி, நம்ம இண்டி ஆர்டிஸ்டும் ரெடி. மக்களே, நீங்க ரெடியா? இது ஐபாப் ஸ்டார் தமிழ். என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட். Hi, hello, welcome to AI plus Nova Smartphone presents iPop Star Tamil. Co-powered by Farmlay, Maka Shaka. Quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes. Music partner Saregama. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒட்டுமொத்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டை கொண்டாட போற ஒரே பிரம்மாண்ட மேடை இஸ் ஐபாப் ஸ்டார் தமிழ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கம் ஆன். பாட்டு எழுதி, பாட்டு பாடி, பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. அந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட்களை இந்த மேடை வந்து மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகுதுன்ற. ஆமாண்ணே. நிறைய பேர் வந்திருக்காங்களா அப்போ இன்னைக்கு? இதோ நானே வந்திருக்கேன். நீ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா? ஆமாண்ணே. வெரி குட், வெரி குட். சரி, எப்படியாவது இந்த ஷோல வந்துட முடியுமா அப்படின்ட்டு தான் ஆங்கரா வந்துட்டேன். சூப்பர், சூப்பர். ஸோ உலகத்தில் எல்லா மூலையில இருந்தும் நம்மளோட தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஆடிஷன்ஸ் நடக்க போகுது. ஆமா, இந்த ஆடிஷன்ஸ்ல அவங்களோட திறமையை நிரூபிக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடிஷன்ல இருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மெயின் ரவுண்ட்ஸ்க்கு செலக்ட் ஆக போறாங்க. அதுக்குன்னே நிறைய எக்ஸைட்டான விஷயங்கள்லாம் அங்க பாருங்க, ஆப்போசிட்ல நிறைய பேர் வர போறாங்க. இந்த நிகழ்ச்சியில இன்னும் சுவாரஸ்யங்கள் கூடிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? இந்த ஷோவை தாங்கி பிடிக்க போற பில்லர்ஸே நம்மளுடைய மென்டார்ஸ் தான். இப்போ அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? யார மாதிரி இல்லாம வேற மாதிரி சாங்ஸ் கொடுக்கிற தரமான பையன், தமிழ் இண்டி சென்சேஷன், அசல் கோலா, ஐகான் ஆஃப் தமிழ் ஃபோக் மியூசிக். வைப்னாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, இவர் பேரு நின்னு பேசும். ஃபோக் மார்லி, அந்தோனி தாசன், the super hit voice of Tamil music. ஜான்ரா எதுவா இருந்தாலும் சோல்ஃபுல்லா சிக்ஸர் அடிக்கக்கூடிய the super versatile சக்தி ஸ்ரீ கோபாலன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு இது வருது எங்களுக்கு. ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட் பாட்டுங்களை வச்சு நடக்கிற ஒரு முதல் ஷோன்னு நினைக்கிறேன். அவங்களோட பாட்டுங்களை எல்லாம் கேட்கறதுக்கும் அண்ட் அவங்க இந்த ஷோ முடிச்சு வெளியே போகிறப்போ அவங்க என்னவா எவால்வ் ஆக போகிறாங்கன்றத பார்க்குறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஆனால் போட்டினாலே இறங்கி அடிப்பீங்க. இப்போ வந்து மற்ற மென்டார்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு போட்டி இருக்க போது. உங்களோட டீம் மேட்ஸ், அதாவது நீங்கள் மென்டார் பண்ண போகிற பசங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க? வைப்ஸ் மேட்டர். வைப் என்ன வைப்ஸ்? எனக்கு ஏற்ற மாதிரி வைப்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் எப்படியா இருந்தாலும் தூக்கிட வேண்டியதுதான். அந்த பையன் எங்களுக்கு வேணும்னா அந்த பையனை தூக்கிடுவோம். எஸ், வெல்கம் டு ஐபாப் ஸ்டார் தமிழ். முதல்ல நான் எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐபாப் ஸ்டார் தமிழ் இந்த மாதிரி மேடைகள் லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. பல திறமைகளோட, பல கனவுகளோட எங்கோ ஒரு மூலையில் உருவாகிக்கிட்டு இருக்கிற அத்தனை இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் என்று சொல்லக்கூடிய தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான மேடை அமைஞ்சிருக்கு. திறமை உள்ளவங்க பயன்படுத்தி ஜெயிச்சுக்கிறோங்க. நாங்கள் இருக்கிறோம் உங்களோட. வேர்ல்ட்லேயே வந்து தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட் இருக்குது. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு மூவ்மெண்ட்டில் எனக்கும் கிடைச்ச வாய்ப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ மேம். அண்ட் எல்லாம் ஓகே, பட் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு மென்டார் உட்காந்துருக்கார்ல, அவர் வந்து நாங்கள் கேட்டோம் எப்படி வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் டீமுக்கு செலக்ட் பண்ண போறீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அந்த எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படி தூக்கிடுவோம் அந்த கண்டஸ்டன்ட். அந்த வைபு செட் ஆகுச்சுன்னா வந்து அப்படியே தூக்கிடுவோம் அப்படின்னு இருக்காரு. அண்ணா, நீங்க போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நம்ம டைப் எப்படின்னா, அவர் யாரெல்லாம் தூக்காம வர்றாரோ அவங்களெல்லாம் தூக்கி விடுறது. மக்களே தப்பா எடுத்துக்காதீங்க, அண்ணன் வயசு 60, அதனால கொஞ்சம் தத்துவமா நிறைய பேசுவார். கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. மாறி நின்றுக்கிறவா? மாறி நின்றா வயசு குறைஞ்சிருமா? இங்கே இருங்க. அண்ட் சக்தி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, நீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கீங்க. நீங்க போட்டி போட்டு கண்டஸ்டன்ஸ்லாம் பிக் பண்ணுவீங்களா? ஐ திங்க் கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த டீம்ல இருக்க போட்டி போடணும்.
இது வல்லவா ஸ்பிரிட். இது புதுசா இருக்குங்க. எங்க 2 மென்டர்ஸ்டையும் அற்புதமா அவங்களுடைய சிம்மாசனத்துக்கு நாங்க வழி அனுப்பி வைக்கிறோம். ப்ளீஸ். ஸோ இந்த வாரம் நம்மளோட ஷோவில் வந்து ஆடிஷன் எபிசோட். பல போட்டியாளர்கள் வந்து இங்கே போட்டி போட போகிறாங்க. அதில் 12 பேர் தான் வந்து இன்னைக்கு செலக்ட் ஆக போகிறாங்க. அதாவது ஒரு மென்டர் 4 டீம்மேட்டை செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் போட்டிகள் இன்னும் கடுமையா நடக்க போகுது. பயங்கரமா இருக்க போகுது. எஸ். ஸோ எந்தெந்த மென்டாரோட டீம்ல எந்தெந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சேர போறாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? எஸ். நம்மளோட கிராண்ட் லான்ச்சில் ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே. எஸ், என்னடா அங்கே 4ஆவதோ ஒரு சேர் இருக்கே, ஆளையே காணமே யாரையும் நீங்கள் யோசிப்பீங்க. எஸ், அங்கே தான் வந்துட்டு நம்மளோட சூப்பர் மென்டார் வரப்போறாரு. சூப்பர் மென்டாரா? இவரை பற்றி சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரெக்கார்ட் லேபிள் இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். இன்னைக்கு நிறைய விஷயத்துக்கு சார் தான் லேபிளே. அண்ட் இவருடைய இசையினால தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் லைஃப்ல. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி மென்டர் நமக்கு சூப்பர் மென்டரா கிடைச்சது நம்ம ஷோவுக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அவரை நம்ம வெல்கம் பண்றதுல ரொம்ப ஹாப்பி அண்ட் சோ கிரேட்ஃபுல் அண்ட் we are super proud. Let's welcome the one and only the music composer Yuvan Shankar Raja. ஹாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சைஸில் நிறைய டெலிவிஷன் ஷோஸ் தான் பார்த்துருக்கோம் இந்த ப்ரொடக்ஷன். பட் ஒரு இண்டி சீனுக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐம் லைக் வெரி டச்ட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ஐ ஸ்டார்டட் ஆஃப் என் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு தான் என்னோடய ட்ரீமாகவே இருந்தது. பட் படத்தில் அப்படியே பிஸி ஆகி ஹியர் அண்ட் தேர் அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ பர்சனல் கனெக்ட் with independent scene and everything. So super happy to be here. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட்காக நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க, யுவன் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது அதில் ஏதாவது கொலாபரேஷனில் எதுவும் நடக்கலாமா சார்? கண்டிப்பாக நடக்கும். There are a lot of artists I'm looking in for obviously. And நான் நிறைய படங்கள் மியூசிக் இப்போ ஆஃப்லைட் நான் பண்ணுறதுக்கு இல்லாததுக்கு ரீசன் வந்து அது ஆக்சுவலி இங்கே வந்து சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு விதத்தில். I'm being choosy and choosing films. At the same time, I'm focusing more on my independent stuff. I want to have this switch over to an artist. So I've cut a sort of an album. So கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆகும். சூப்பர் சார், we are waiting. சார் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர் மென்டாராக இந்த ஷோ கிடைச்சது வந்து we are so lucky and we are feeling so grateful sir. Thank you so much. Thank you so much. எனக்குமே உங்களோட வந்து நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நிற்கும் போது ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் எப்போவுமே. இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறையா கண்டஸ்டன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்காங்க சார். பதட்டம்லாம் வேணாம், அடிச்சு தூக்கிட்டு போயிடணும் அவ்வளோதான். ஜஸ்ட் இவ்வளோ தான் சார், பயப்படாதீங்க. தம்பி நீயே ரொம்ப பயந்து தான் போயிருக்கேன். பயப்படாத, சார் ரொம்ப ஜாலியாக தான் ஜோவியலான ஒரு பர்சன் தான். பார்த்தாலே நானே ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆங்காங்கே ஒளிந்து கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சார் சொன்னதை கேட்டிங்களா? வர்றீங்க, அடிச்சு தூக்குறீங்க. ஸோ எந்த பயமும் வச்சுக்காதீங்க மனசுக்குள்ள, ஜாலியாக பி யுவர் செல்ஃப். அதான் சார் சொன்னது. வெல்கம் அவர் ஃபேவரட் யுவன் சங்கர் ராஜா சார் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது நம்மளுடைய ஆடிஷன் ப்ராசஸ் எல்லாமே அந்த ஜட்ஜஸ்க்கு முன்னாடி இருக்கிற பஸர் இருக்குல்ல, அதை அடிச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் அடிச்சாங்கன்னா என்னென்ன ஆகும்? ஸோ ஒரே ஒரு மென்டரை மட்டும்தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா அவங்கள வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருவோம். ஓவரால் எல்லாரையும் நம்ம ஆடிஷன் முடிச்சுட்டு அந்த டாப் 12க்குள்ளே அந்த கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆயிருக்காரா இல்லையாங்கிறத ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ 2 பஸர் அடிச்சா 2 மென்டார் பஸர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் எந்த மென்டாரோட டீமுக்கு போக போறாங்கிறத முடிவு பண்ண போறது 3ஆவதா அடிக்காம இருக்காரு பார் பஸரை, அந்த மென்டார் தான். சரி, இல்லப்பா எங்க 3 பேருக்குமே அவரை பிடிச்சிருக்கு, 3 பேருமே பஸர் அடிச்சிட்டாங்க. அப்போ ஒருவேளை 3 மென்டாருமே அந்த கண்டஸ்டன்ட் வேணும் அப்படின்னு பஸர் அடிச்சிட்டாங்கன்னா
எந்த டீமுக்கு போறதுன்னு டிசைட் பண்ற அந்த டிசிஷன் அத்தாரிட்டி கண்டஸ்டன்ட்க்கு போயிடும். ஸோ கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த மென்டாரோட டீமில் போய் ஜாயின் பண்ண போறேன்னு. அந்த டைமில் மென்டார்ஸ் வந்து கண்டஸ்டன்ட்டை கேன்வாஸ் பண்ணலாம், மைண்ட் வாஷ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்புறம் கண்டஸ்டன்ட்டாக இறக்கப்பட்டு இல்லை சரி அவர் அவ்வளோ கெஞ்சுறாரு ஆண்டோனி சார் நான் அவர் டீமுக்கே போகிறேன்னு போனாலும் கூட போகலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம சூப்பர் மென்டாருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எதுவும் இருக்கா? எஸ், தலைவனும் சேர்ந்து அதாவது நம்முடைய சூப்பர் மென்டார் யுவன் சாரும் சேர்ந்து பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னா எல்லா முடிவுமே அவர் மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது அந்த கண்டஸ்டன்ஸ் எந்த மென்டாருக்கு போகணும் அந்த மென்டார் அதுக்காக ஏதாவது டாஸ்க் பண்ணணுமா என்ன மாதிரி டாஸ்காக இருந்தாலும் சார் கொடுப்பாரு. ஃபைனல் முடிவு அந்த கண்டஸ்டன்ஸ் எந்த மென்டாருக்கு போவாருங்கிற முடிவை வந்து சார் தான் எடுப்பாங்க. அண்ட் நம்மளுடைய ஆடிஷன் ப்ராசஸில் ஓவராலாக சாருக்கு வந்து 5 முறை அந்த வாய்ப்பு இருக்கும். 5 வாட்டி சார் வந்து பஸரை ப்ரெஸ் பண்ணி அந்த 5 கண்டஸ்டன்ஸை எந்த டீமுக்கு போவாங்கிற செலக்ட் பண்ண முடியும். சூப்பர். எஸ் மக்களே, இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் லான்ச்சுக்கு நம்மளோட இந்த ஸ்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் சாரா பிளாக் அண்ட் கெளுத்தி. எல்லாருக்குமே வணக்கம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இது நம்ம இடத்துல ஃபைனலி நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் வரும்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லை, எதுனா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வைத்தறிச்சலாக இங்கே இருக்கும்போது. ஸோ ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கேருந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் கானா சுதாகர் மற்றும் சிங்கர் ஸ்ரீனிஷா. யுவன் சங்கர் ராஜா சார் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒரு மாதிரி அவர் இருக்கும்போது தான் எனக்கு கை காலெலாம் ஒரு மாதிரி உதறுது. நீங்களாம் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்ட்ஸுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய நன்றி. அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இது. நன்றி. அண்ட் ஸ்ரீனிஷா ஒரு முழுமையான இப்போ அவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் ஸ்ரீனிஷா. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலான ஒரு ரியாலிட்டி ஷோவாக இல்லாமல் சினிமா பாடல்கள் பொறுத்தவரை எப்பவுமே ஒரு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிறத ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது வந்து இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டால் தான் முடியும். ஸோ அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் நிறைய பாட்டு பாடியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு மேடை வந்து அமையோன்னு கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கல. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் கெஸ்ட்டாக வந்தது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தம்பி, கண்டஸ்டன்ஸும் ரெடினா ஆரம்பிச்சிடலாமே. கூப்பிட்டுலாமா? ஆமாம் கூப்பிட்டுலாம். ஹிப்ஹாப் ஸ்டார் தமிழில் வந்து மும்பையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு போட்டியாளர் தான் இறக்க போகிறோம். அவரை பற்றி நம்ம ஒரு சின்ன ஏவி பார்த்துட்டு அவர்கிட்ட நிறையா பேசலாம். ஓகே. வணக்கம், என் பேர் ஏப்ராஹிம் பிலிப். நான் ஒரு மும்பை ஆர்டிஸ்ட், கம்போசர் அண்ட் சிங்கர். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டேஜ் நேம் ஹெமி மியூசிக். சின்ன வயசுல இருக்கும்போது வீட்டில் இந்த பருப்பு டப்பாலாம் இருக்குல்ல, 5 ட்ரம்ஸ் இருக்குல்ல, அதுவே நம்ம 7 ட்ரம்ஸ் 8 ட்ரம்ஸ் அப்படியே லைனா அப்படியே வச்சுன்னு அந்த குச்சியை டப்பு ஆச்சு எல்லாத்தையும் உடச்சு தள்ளுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து என்னாச்சு, கீபோர்டு ஒன்று இருந்துச்சு, இவ்வளோ சின்ன கீபோர்டு. எங்க பெரியப்பா காயிலங்கடை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அதை போய் வாங்கி பக்கத்தில் ரெப்பேரிங் கடையில் ரெப்பேர் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கினேன். வீட்டிலே கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு எனக்கு சர்ச்சில் ப்ளே பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு. பிடிக்கும், ஆனால் வாய்ப்பு கிடைக்காது. சம்பவம் செய்யணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். எதில் லவ் ஃபெயிலியரில் அப்போ தான் இறங்கினேன். கம்போசிஷன் லிரிக்ஸ்னு உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து வச்சுன்னு வெளியேன்னு ஒரு பாட்டு அப்படியே அழுத்தினே போட்டேன். அப்புறம் நம்மளுக்கு ஒரு தோணுச்சு, நம்மளும் கம்போஸ் லிரிக்ஸு சிங்கிங் எல்லாம் பண்ணலாம் போல. அது ஃபுல்லாக அதில் இறங்க முடியல. ஏன்னா வீட்டு கஷ்டம், கிடைக்கிற வேலைலாம் ட்ரை பண்ண போய் வேலை செஞ்சேன். மைண்டு ஒரு மாதிரி ஒர்க்கே ஆகலை. அங்கே கூட கம்ப்யூட்டரில் இருக்கும்போது அந்த கீபோர்டை தள்ளி டக்கு மாலை வச்சுன்னு இருப்பேன். பார்க்குறவங்க, டே நீ இங்கெல்லாம் பண்ணுற போல, ஏதோ வாய்ப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு இந்த கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சுல, அப்போ கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, மேஜர் அட்டாக். திடீர்னு பார்த்தா ஒரு இறந்துட்டார். ஆக்சுவலி அங்கே தான் எங்கள் லைஃபே ஒரு மாதிரி கவுந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. சும்மா ஃபுல்லாக என் மேலே வந்துருச்சு. எங்கள் அம்மா ஒரு 10-15 சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்து அந்த காசை வச்சு ஏதோ ரொட்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அப்புறம் செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் மைக் ஃபிட் பண்ணுவோம், பேட்ரி எல்லாம் செட் பண்ணி அவங்களுக்கு. அப்போ யோசிப்பேன், நம்மளுக்கும் இப்படி செட் பண்ணி ஜாலியாக நம்மளும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணு எவ்வளோ ஆசை. அது மாதிரி மேனிஃபெஸ்டோ அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆசை எனக்கு,
ஒரு தடவை சென்னை போயிட்டு ஒரு வாய்ப்பாவது நம்ம ட்ரை பண்ணிடணும். இல்லை அப்புறம் என் லைஃப் நான் சாகுற வரைக்கும் எனக்கு மைண்டில் ஓடினே இருக்கும், ஏன்டா நம்ம ஒருத்தர் ட்ரை பண்ணலையே அப்படின்னு. எங்கள் அம்மாட்ட கிட்ட இந்த 1 மாதம் மட்டும் எனக்கு கொடுமா, நான் போயிட்டு வாய்ப்பு கிடைக்குது இல்லை கிடைக்கலாம், நான் ஏதாவது ஐடி வேலையோ ஏதாவது ஒன்று சேர்ந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வாய்ப்பு தேடினேன், இந்த ஸ்டூடியோஸ் அதில் வாய்ப்பு தேடினேன், நிறைய லேபிள்ஸ்க்கெலாம் நான் என்னோடய பாட்டெல்லாம் அனுப்பினேன். ரெஸ்பான்ஸ் வரல, சில இடத்துல ரெஸ்பான்ஸ் வச்சு ஆனால் எதுவும் கரெக்டாக செட் ஆகலை. அப்போ பட்டா ஐபாப் ஸ்டார்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அப்ளை பண்ணேன். ஸோ இதெல்லாம் படத்துலன்னா நடக்கும். ஆக்சுவலி அந்த 1 மாதம் கரெக்டாக 1 மாதம் டைம் கேட்பாங்க, திடீர்னு அந்த கடைசி நிமிஷத்தில் நடக்கும். அது என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஆனால் யூனிவர்ஸாக கடவுளாக தெரில, அந்த மைக்கு என் கையில் இருக்குது. ஸ்டேஜ் என்த்து கண்டிப்பாக நல்லா பாடுவேன். நன்றி. Let's welcome Hemi Music on stage. ஹாய், வணக்கம். கொஞ்சம் தொண்டை வரும். என்னாச்சு? இல்லை, Okay தானே? வாய்ஸ் அப்படி தான். You want water? நான் குடிச்சிட்டேன். You want anything else? ஐயோ, I mean juice. Hospitality. தேங்க்யூ. இல்லை ரொம்ப நோண்டாதீங்க, கொஞ்சம் அப்படியே பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கன்ட்டு சொல்லலாம். ஓகே ஃபர்ஸ்ட் அப்போ பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவரே ஆக்சுவலி சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. வேணாம் ஜாலியாக இருங்க. அவரை பார்த்தோன்னே ஓகே எனர்ஜி பதட்டம் அதிகமாயிருச்சு. அப்புறம் தலைவர் வண்டியில நெல்லு வரோம், வண்டியில நெல்லு வரோம், வண்டியில நெல்லு வரோம். அம்மாவுக்கு வர்ற மாதிரி அவரோட ஜூனியர் வெர்ஷன் மாதிரி அதே வாய்ஸ் மாதிரி எனக்கு கேக்குது. இங்கேருந்து ஒரே மாதிரி கேட்குதுண்ணே. எல்லாரும் சின்ன வயசுலேருந்து பார்த்து எல்லாரும் பாட்டும் கேட்டு எல்லா ஜானர்லையும் நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தடுத்த கடவுள் புண்ணியத்தில் உங்கள் புண்ணியத்தில் ஆராம்சே ஜாலியா இருங்க. காம் கரோ. இவர் வாய்ஸ் இந்த டப்பிங்ல வரும்ல ஒரு வாய்ஸ், ஜாக்கி சான் தளபதி நல்லா இருக்கா? அது என்னன்னு அவர் ஏன் வேலைக்கு உழ வைக்கிறார், நகைச்சுவைக்குள்ள வந்துட போறாரு சும்மா. ஓகே, ஹெமி மியூசிக் ஒரு கைத்தறல் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட பேசுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க பர்ஃபார்மன்ஸ் போத கண்ணாடி என் முன்னாடி, ஷார்ப்பான கண்ணால நீ முறைக்கிற நாடி. போத கண்ணாடி என் முன்னாடி, ஷார்ப்பான கண்ணால நீ முறைக்கிற நாடி. போத கண்ணாடி என் முன்னாடி, ஷார்ப்பான கண்ணால நீ முறைக்கிற நாடி. என் போகிற தனியாக நான் புலம்புற தனியாக, என் போகிற தனியாக நான் புலம்புற தனியாக. அட சொல்லாம கொல்லாம விரட்டுறியே, கண்ணால மிரட்டுறியே, அடி உன்னோட கண் விழிச்சாட சொல்லுது எனக்கு பாட. போத கண்ணாடி கடக்கிறவன் பின்னாடி, மாமா சொல்லாம சொல்லேண்டி என்ன மயக்கும் கண்ணாடி. அட போத கண்ணாடி கடக்கிறவன் பின்னாடி, மாமா சொல்லாம சொல்லேண்டி நீதான் என் பஞ்சாதி தன்னானே நானே நானே நானே. என் வாழ்க்கை ஒரு வழிபாத, சிங்கிளா நான் போகும்போது பார்த்தேன்டா என்னோட ராத. ஆயிட்டாண்டா ஃபுல்லா போத, முன்னால நீ பின்னால நான், நடக்குது ரொம்ப நாளாக. விடாதடி விட்டுட்டு நீ, பிஞ்சு மனசு தாங்காத. முன்னால நீ பின்னால நான், நடக்குது ரொம்ப நாளாக. விடாதடி விட்டுட்டு நீ, பிஞ்சு மனசு தாங்காத. நாங்க ஒன் சைட்ல ஒரு ஹை வோல்டேஜ் டவர், எவ்வளோ நாளும் ஆனாலும் அழியாதடி. உன்னை பார்த்து பச்சை சைக்கிள்ல வர்ற பிள்ளை சோபரு, அந்த சின்ன எனக்கு மறையாதடி. நான் போகிற தள்ளி போகிற, கொஞ்சம் சாக அடிக்காதடி. அட போத கண்ணாடி கடக்கிறவன் பின்னாடி, மாமா சொல்லாம சொல்லேண்டி என்ன மயக்கும் கண்ணாடி. போத கண்ணாடி கடக்கிறவன் பின்னாடி, மாமா சொல்லாம
அடடடடா. பாட்டு ஆரம்பிச்ச 5 செகண்ட்ல அசல் அடிச்சாரு பசர. ஆமா. அதுக்கு அடுத்து கடைசி முடிய போற 5 செகண்டுக்கு முன்னாடி சக்தி ஸ்ரீ மேம் அடிச்சிருக்காங்க. ஆமா. 2 டீம்ல தான் யாரோ ஒரு டீமுக்கு போக போறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆமா. தம்பி வந்துருங்க. எங்க டேரக்டா ப்ரோ போறீங்க? ப்ரோ இங்க வாங்க. அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. அதுக்காக 4 இது வச்சிருக்கோம். பாட தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லா லிரிக் பார்த்தேன். ஓகே. இதை எப்படி ஒரு பாட போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி நான் யோசிச்சேன். கொஞ்சம் எனக்கு என்னன்னா கொஞ்சம் டைரக்டா சிம்பிளா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பேசிதான் பழகம். நேரம் எதையும் நம்ம பேசுறது இல்லை. பார்த்தேன் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது எப்படி ஒரு பாடுவார்னு பார்த்தேன். பீட்டு தொடங்கினோடனே இவர் ஒரு மாதிரி அந்த ஆர்என்பி வைப்ல இவர் கூப்பிட்டு போறாரு. கடைசியாக இவர் எங்கே மிஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தேன், பண்ணல. அவர் அந்த மிஸ் பண்ணாதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அடிச்சிட்டேன். அவர் சொல்லிட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஒரு ஹுக்கோட கனெக்ட் பண்ணாரு. தள்ளி தள்ளி போகிற கொஞ்சம் கொஞ்சம் சாக அடிக்காதடி அட போத போத கண்ணாடி கடக்கிறவோ பின்னாடி மாமா செல்லாம சொல்லாண்டி என்ன மயக்கும் கண்ணாடி. செம்மையா இருந்தது. சூப்பர். நீங்க இங்க பாருங்க, இந்த ஷோல ஜெயிங்க ஜெயிக்காம போங்க இதெல்லாமே கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. இதை நீங்க நினைச்சிட்டு நீங்க ஓட தான் போறீங்க. நீங்க எங்கேயோ வாழ்க்கையில போக தான் போறீங்க. ஸோ யா இந்த ஷோலையும் ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான். சூப்பர் தம்பி. 2 விஷயம். ஒன்று நீங்க பசர் அடிக்கல அதான் இருப்பா. நான் ஒரு இன்ச்சா ரசிச்சேன். அந்த பையன் பாடின ஸ்டைல் எல்லாத்தையுமே இன்ச்சா ரசிச்சேன். சொல்ல வர்றேன். சரி இந்த தம்பி வந்து என்ன ஆர்வத்தில் இருக்காப்லன்னு பார்த்தேன். சரி கையை வைக்கலாமேன்னு போகும்போது அசல் பேர் சொன்னோட தாவி குதிச்சு உடியாராப்ல. அப்ப நான் யாருடைய ஆசையும் கெடுக்கிறவன் கிடையாது. சரியா? 2வது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நான் உண்மையிலே ரசிக்கிறேன். ஏன்னா தொண்டை கட்டி நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது தொண்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயா வாய்ஸ் அப்படிதான். எனக்கு அடிக்கடி தொண்டை கட்டும். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 25 ப்ரோக்ராம் இருக்கும். எல்லா ஊருக்கும் போகிறதுனால எல்லா ஒரு தண்ணி குடிக்கிறதுல தொண்டை கட்டிடும். அதெல்லாம் மீறி கத்தணும், கத்தி அந்த முக்கூட்டத்தை சரி பண்ணணும். அப்போ தொண்டை கட்டியிருக்கும். அப்படி தான் நான் பழகிக்கிட்டேன். அப்போ நான் தொண்டை கட்டினாலும் நான் ஈஸியாக பாடுவேன். நான் பாடின பாட்டில் ஹிட்டு பாட்டு எல்லாமே எனக்கு தொண்டை கட்டி பாடுறது தான். ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே வாசல, இது எல்லாமே தொண்டை கட்டி பாடினது தான். அதனால பாடுறவங்களுக்கு வந்து குரல் வளம் முக்கியம் கிடையாது, தொண்டை முக்கியம் கிடையாது. அவங்க எப்படி பாடுறாங்கங்கிறது தான் முக்கியம். அதனால ஆன்சம். The next single you drop on YouTube, I'm sure I'm going to watch it on repeat. Thank you. பயங்கரமா கேட்சியாக இருந்தது இந்த சாங். லைக் நான் வந்து வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு அதுதான் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். லைக் ஐ மீன் இட்ஸ் லைக் சச் என்னன்னா இப்போலாம் வந்து பாட்டுங்கெல்லாம் சிலது வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும், அந்த பாட்டை வந்து கேட்போம் அப்படின்ட்டு தோணும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டு நம்மளுக்கே பிடிக்கும். ஆனால் ஒரு சில பாட்டு ரிலீஸ் ஆகும், கேட்போம், கேட்டோன்னே பிடிக்கும்ல. இது அந்த மாதிரியான ஒரு பாட்டு. எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது இந்த கோரஸ். நான் அவங்க கூட 2 லைன் பாடலாமா? மேம் வாங்க மேம். வாங்க மேம். சரி இந்த பாட்டோட கதையை நீங்கள் சொல்லவே இல்லையே. இல்லை ஆக்சுவலி நம்ம ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் சொல்லியிருந்தீங்க. சொல்லியிருந்தீங்க. அந்த பாட்டு தானே இந்த பாட்டு? இல்லை அது வேற. அதில் ஒரு காமெடியாக வழியே வச்சிருப்பல. அது ஒரு மாதிரி பொறுமையாக ப்ரப்போஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுருந்தேன். பொறுமையாக பண்ணிக்கலாம் ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இன்னைக்கு வாழறோம். ஆனால் நான் அவங்கள பாராட்டுறேன் தம்பி. லவ் ஃபெயிலியர்னா எல்லாம் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அவங்க வீட்டில் ஏறி குதிப்பாங்க. நீங்கள் ஒரு பேஷனில் குதிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க தெரியுமா? வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட். வாழ்த்துக்கள். சரி சிங்கிங் போயிடலாம். கண்ணாடி கடக்கிறவோ பின்னாடி மாமா செல்லமா சொல்லி என்ன மயக்கும் கண்ணாடி போத கண்ணாடி கடக்கிறவோ பின்னாடி மாமா செல்லமா சொல்லி நீதாய பொஞ்சாலி ஆஹா சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச் ஹெமி மியூசிக் அண்ட் தேங்க்யூ சக்தி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். அண்ட் அந்த இதில் வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ். பட் அது செதறாமல் நம்ம பார்த்துட்டு அதை கரெக்டாக கொண்டு போகிறோம்ல. ஸோ என்றைக்குமே அது மக்கள் மனசு அதை போய் உடனே இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு டக்குன்னு போய் பிடிச்சிரும். ஸோ அது உங்ககிட்ட இருக்குது. தேங்க்யூ சார்.
ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல அடிச்ச அசல் டீமுக்கு போக போறீங்களா இல்ல 5 செகண்டுக்கு முன்னாடி அடிச்ச சக்தி மேம் டீமுக்கு போக போறீங்களா? சொல்லுங்க. பாம்பேல நீங்க என்ன படித்தீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் இல்லையா? இப்போ மென்டார்ஸ்குள்ளார ஒரு போட்டி நடக்க போகுது. டான்ஸ் போட்டி மட்டும் வச்சிடாதீங்க ப்ளீஸ். எஸ், ஐ திங்க் அசல் தான் உயிரை கொடுத்து அடிச்சாப்ல. ஆமா, நான் என்ன 5 செகண்ட்ல நினைக்கிறேன், அடிச்சிட்டாரு. அசலுக்கு போனா நல்லா இருக்குமோ நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தெரியும். இல்ல, நான் கடைசி வரைக்கும் ஃபுல் படம் பார்த்துட்டு தான் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு நல்ல படம்ட்டு. அதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணோம்? ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன், நீ இவங்க டீம்ல இருந்தேன்னா இவங்க இன்னும் நிறைய சொல்லி கொடுத்து உங்களை டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நான் மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. மனசை மாத்திங்க தம்பி, மனசை மாத்திங்க. அவருக்கு என்ன விருப்பம்னு கேளுங்கப்பா. சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் பறந்து அப்ப செலக்ட் ஆக வேணாமா? அப்புறம் செலக்ட் சொல்லுங்க, எதுவெல்லாம் ஓகே. ரூல் படி 2 பஸர் இருந்தா the third mentor should decide. ஆண்டனி அண்ணா. தம்பி அசலே, ஆசைப்பட்டு அமைக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். நீங்க அசல் டீம்ல இருங்கப்பா. ஓகே அண்ணா டிசைட். அசல் கோலார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். என் போகிற தனியாக நான் புலம்புற தனியாக, என் போகிற தனியாக நான் புலம்புற தனியாக, அட சொல்லாம கொல்லாம விரட்டிரியே, கண்ணால மிரட்டிரியே, அடி உன்னோட கண் விழிச்சாட சொல்லுது எனக்கு பாட போத கண்ணாடி கடக்கிறவன் பின்னாடி, மாமா சொல்லாம சொல்லி என்ன மயக்கும் கண்ணாடி, அட போத கண்ணாடி கடக்கிறவன் பின்னாடி, மாமா சொல்லாம சொல்லி நீதான் என் கொஞ்சாதி தன்னானே நானே. இப்போ ஆடிஷன் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே வர ரவுண்ட்ஸ்லாம் கதற விட்டு செதற விடணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழ்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வர போறாங்க. அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஏவி ஒன்று எடுக்கிறதுக்காக நம்ம டீம் வந்து போயிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய போராட்டமா முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஏவியை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துருவோம். ஓகே, ஓவர் டு த ஏவி. Hi, my name is Roxanne. நான் வந்து சிங்கிங் அண்ட் சாங் ரைட்டிங் வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் 5 years பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து நிறைய கிக்ஸ், ஷோஸ், அப்புறம் வந்துட்டு படத்தில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ், அட்லிப்ஸ், ப்ளேபேக் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, லைக் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் கொஞ்சம் நாட்கள்லேயே எனக்கு வந்துட்டு அந்த கவர்ஸ் பண்ணுறத விட நானே எழுதி பாடுற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு 2019 நான் சாங்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா காம்படிஷன் ஷோ சரி, எல்லா ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு ஐ ட்ரை ஆல்வேஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் டெல். ஸோ 23 தான் வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக வந்துட்டு நான் ஒரு காம்படிஷனில் போய் வைல்ட் கார்டு ரவுண்டில் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, அதே சமயம் வந்துட்டு ஒரு ப்ளேபேக்கில் வந்துட்டு சிங்கிங் பண்ணுற த்ரூ ஓஃப்ரோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் என்னோடய ஒரிஜினல் ஆஸ் யூஷுவல் நான் திருப்பி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வாய்ஸ் அண்ட் நான் வந்து ரைட்டிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ ஐபாப் வந்து இதுக்கான ரைட் பிளேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. Okay, let's welcome Roxanne. அவன் அங்கே ஒருத்தர். ஹலோ, ஹாய். உன் மேலே வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணுறது முன்னாடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஏவி எடுக்கிறதுக்கான எங்கள் டீம் உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ என்ன சொல்லணும்? இல்லை இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, இல்லைன்னா நான் இங்கே இருப்பேன், இப்போ ஃப்ரீயாக இருப்பேன் அப்படி சொல்லணும். அவங்கள வர வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சும்மா ஏவி எடுக்க வச்சுட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் 3 மணி நேரம் தூங்கிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு போட்டு போயிருக்கேன். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. பசங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொடியில் காயிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து பீரோவில் வச்சுட்டு, 10ஆவதுக்கு நீ சாப்பாடு கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்க 720 ரூபா வாங்கியிருக்காங்க. ஓ,
அப்படியா அப்புறம் என்ன ஓகே இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு, சொல்லுங்க ஏன் அப்படி பண்ணீங்க அந்த பசங்களை? தெரியல ப்ரோ. நான் ஆக்சுவலாக நான் வந்து அப்படிலாம் பண்ணல ப்ரோ. லைட்டாக கொஞ்சம் பாப்பா நீ இரு, நான் பாத்துக்கிறேன். பாவம்ண்ணே, ஏதோ அந்த ஏவி டீம்ல அனுப்பிச்சிருக்கணும். அப்ப தெரியும் என்ன பாவம். ஏமா சொல்லுமா, எதுக்குமா இடையில தூங்கிட்டு வரேன்னு போனேன்? நீ அமைதியா இரு. பாடணும்ல. ஆமா. இது என்ன காம்படிஷனு? பாடுற காம்படிஷனு, அதுவும் தனியா ஓனா எழுதி பாடுற காம்படிஷனு, தனியா கம்போஸ் பண்ணி பாடுற காம்படிஷனு. நீ போட்டு ரொம்ப குழப்பாத. சரி. நீயே குழம்பி போய் தானே இருக்க. உன் காதுல ஒண்ணு பேசுறாங்க, நீ ஒண்ணு பேசுறல்ல. இல்ல வா என் கூட, அந்த பொண்ணு பாடட்டும். என்னடா லேடிஸ்னா பொங்குறீங்க? ஹாய் மேம், ஹலோ, பிக் ஃபேன், லாட் ஆஃப் பீப்புள், பிக் ஃபேன். Hi, we are excited. What are you going to sing today? இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு a song மேம். I am going to sing that. Looking forward to it. Okay, thank you மேம். யுவன் சாரும் வந்து பஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸுக்கு 4 மென்டார்ஸுமே பஸர் கொடுத்துருக்காங்க. ராக்ஸின் என்னாச்சு? என்னாச்சு? புல்லரிக்குதா? புல்லரிக்குதா? கையெல்லாம் நடுங்குதா? எனக்கு தண்ணி வேணுமா? தண்ணி எடுத்துட்டு வா. தம்பி என்ன ஆங்கரா தண்ணி கேன் போட வந்தோம். நான் வர்றவங்களுக்குலாம் தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே பாருங்க, எதுவுமே 4 பஸரும் பட் 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 பட்னு எரியுது. அவங்க திடீர்னு அந்த என்ன சொல்கிறது, வாய்ஸில் அந்த டைனாமிக்ஸ் இருக்குல்ல, அது சூப்பராக இருந்தது. திடீர்னு இட் ஜஸ்ட் வென்ட் லோ அண்ட் தென் சடன்லி ஷி ஓப்பன்ஸ் அப். I really love that and I love the hook also. Thank you so much. It means to me a lot. Sama catchy-ஆ இருக்கு and அவங்க ஒரிஜினாலிட்டி அதில் like I'm able to see that. Super. Thank you so much. Thank you so much. Thank you. இப்போ நீங்கள் 3 பேரும் என்கிட்ட தான் வரணும் சார். அவங்கள ஃபர்ஸ்ட் பேச விட்டுருவோம் சார். ஆமாம், அப்புறம் பேச விட்டு அப்புறம் அடிப்போம். ஆமாம் சார். That was so freaking cool. Thank you so much, ma'am. Thank you so much. And யுவன் சார் சொன்ன மாதிரி உங்களோட டைனமிக்ஸ் எல்லாமே ரொம்ப it was like a roller coaster ride and I feel like it kept me on my toes. Okay. And something you had a line, பெட்டி ஃபுல்லா காசு something பெட்டி தொரன்னா கடக்கன ரூபாய் நோட்டுகள்
Lakas ma'am. Yes ma'am. Yeah, உங்களோட writing was also exciting in the sense I'm like, okay, what next? And the hook is so catchy. Thank you so much ma'am. Means to me a lot. And you're totally owning it. You are a star. Thank you so much. Thank you so much. You are a star. Thank you சொல்லிருக்காங்க. அசல் கோளாறு பிரதர். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா வெட்டிக்க விட்டீங்க. என்னன்னா அதான் ஏதோ அன்னியன் நம்பி எந்த ஒரு கரெக்ட். Thank you so much. நெக்ஸ்ட் எனி டைம் எனர்ஜி மேன் மிஸ்டர் ஆண்டனி தாசன். ராக்ஸின் சார், நீங்க பிறந்தோன்னு அந்த பேர் வச்சாங்களா இல்ல நீங்க பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேர் இப்படி தான் கேட்கணும் மென்டார் ஒரு கேள்வி. எனக்கு 4 பேர் இருக்கு சார். ஓ ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி, செகண்ட் வந்து வந்தனா, தேர்ட் வந்து வசுந்தரா, ஃபோர்த் வந்து ராக்ஸின். ஓ உங்க பேர் தான் கேட்டேன், ஊர்ல இருக்க பேர்லாம் சொல்லுங்க. சார் அது கவர்மெண்ட்ல பிரச்சனை வரும்னு லாஸ்ட்ல லாக் பண்ணி சூப்பர். ராக்ஸின் நல்லா ஐலையும் போறீங்க லோவிலும் போறீங்க. எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. நான் அந்த அளவுக்கு இசை படிக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரியாது. நான் படிச்சது உங்க குடும்பத்துல இருந்தா சார். நான் எங்க சார் போய் சொல்றது? நானும் அதே குடும்பத்துல. ஸோ அதுதான் சரி. இப்போ அடுத்தது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எப்படியாச்சும் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்க 3 பேருக்கும் நான் ஒரு சேலஞ்ச் தர போறேன். நவரசத்தை வச்சு ஒரு சேலஞ்ச். சோகம் ஆரம்பிக்கும் போதே சோகம் 3 பேரும். ஆமா கண்ணாடியை கழட்டிக்கங்க, அப்பதான் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும். அண்டோனினா நீ எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. என்ன சிரிக்கிறாரு? சோகமே சோகத்துல கூட சிரிக்கிறாரு சார். அது ரஜினி சார் மாதிரி சார், சிரிச்சுக்கிட்டே கண்ணில் தண்ணி வர வைப்பாரு. கோபம். அண்ணா உங்க கோபத்தை பார்த்தாதான் சிரிப்பே வருது. அண்ணா சரி கோபம். கண்டஸ்டன்ட் வர விடாம ஆக்கிட கூடாது, கொன்றுவோம். கோபம் என்ன கல்ட்ரிங்க போறீங்க? உங்க கோபம் வருதுல்ல அண்ணா, அந்த கண்ணத்தை துடிக்க வைங்கண்ணா. துடிக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துல பாடி ஆட்டோமேட்டிக்கா துடிக்கும் பாரு. இது வந்து நம்ம அசல் கோளாறு. எஸ் ராக்ஸைன் டீம் அசல் கோளாறுக்கு தான் நீங்க போக போறீங்க. வந்து இப்போ டீம் அசலோட வெல்கம் அசல் கோளாறு. வாங்க. இத பண்ண அத பண்ண என் காச கேஸ் குட்டி வாழ இங்க சுத்த அங்க சுத்த என்ன பேச கூட்டு புத்தி சொல்ல ஓடி ஒளிச்ச கதை பாருங்க விதி ஜல்ல காலி பண்ண தேவல ரெட்ட வயசு தொட்டாச்சுங்க பாச்சல்ல பார்ட்டி வேணுங்க மனசுக்காக மனது நடத்தங்க மூட ஜீரோ சேஞ்சி மனசுக்காக மனது நடத்தங்க மூட ஜீரோ சேஞ்சி யோ மண்ட கரசதினோ வேலை தாண்டா தினோ பொழைச்சு சோதாண்டே செண்டா உங்க மின்னல் உடல் இல்ல சோம்பல் செய்தி மனம் ஊஞ்சல் போல தினம் உள்ள தடா சிறப்பா ஏன் பாட்டு மருமா இல்லைன்னா என்னடா சொல்லி மாத்திடுவேன். ராக்ஸன் ஏதோ ஒரு டாக் ஸ்டோரி சொல்றியாமே? ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஐ காட் பிட் பை டாக். கரெக்டாக ஆடிஷனுக்கு கரெக்டாக அந்த நைட்டு ஐ காட் பிட் பை டாக். வாட் ஹேப்பன் வாஸ், நீங்க என்ன பண்ணீங்க? நாய் எதுக்கு உங்களை கச்சுது? ஐயா நான் ஒன்றுமே பண்ணல. என்ன ஆச்சுன்னா, நான் பாட்டுக்கு வந்துட்டு அது ஒரு கார் இருந்தது, அது கார் வந்துட்டு அது ஒரு மாதிரி போயிடுச்சா. ஸோ அதனால அந்த நாய் ஓரமாக இருந்தது, அந்த குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த நாய் நான் தான் ஏதோ பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன வந்து கடிச்சிருச்சு. நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன். சரி கூட்டின்னு போய் ஊசி போட்டு வந்தீங்களா? போட்டாச்சு. ஊசி போட்டு தான் ஆடிஷன் வந்தாங்க. இப்போ ஆடிஷன்ல பாசல டீம்ல வந்து சேர்ந்துட்டாங்க. ஐ திங்க் ஐயய்ய அந்த ராக்ஸின்ங்கிறவங்க வந்து எஸ் டாக் கடிச்சதுனால டாக்ஸின். டாக் கடிச்சதுனால டாக்ஸின். ஐ திங்க் அந்த நாய் எங்க இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வாங்க, ஒரு ஆளை கடிக்க. என் டீமுக்கு வரல இல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகே சாம், ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன். அதாவது வந்து ஒரு பொண்ணு செவனேன்னு போயிட்டு இருக்கு, நாய் வந்து சும்மா வந்து கடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கு ஒரு படத்துல, என் தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சுப்பான்னு ஜனகராஜ் சாருடைய டைலாக் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு லைவா, ஏதாவது ஒரு நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தானே, ஏதாவது லைஃபா தங்கச்சின்னு உருகுவீங்களே, போட்டு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? ஒரு கஜல் முஜல். இன்னைக்கு என்ன பண்றீங்களா? உங்களை இல்ல ப்ரோ, உங்களை இல்ல சிஸ்டர், அவனை உங்களை எல்லாம் கிண்டல் பண்ண முடியுமா? நீங்க டாகே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, உங்களை போய் யாரும் கிண்டல் பண்ண முடியும்? கரெக்ட் தானே? தங்கச்சிக்காக சாம் வந்து மனமுருகி ஒரு டாக் சாங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் டாக் லவர்ஸ் எங்களை மன்னிக்கவும், இட்ஸ் அவேர்னஸ் சாங். தங்கச்சியை நாய் கடிச்சிச்சு. ரோட்டுல
ஆச்சு பைட்டு, டாக் கூட சின்ன ஃபைட்டு, பப்பிக்கு கொடுத்த முத்தம் நாய் கட்சி வஞ்சி ரத்தம். ஐயோ என்னாச்சுமா? உன்ன நாய் கடிச்சிருச்சா? குட்டிய தூக்குனதும் கால்ல பல் பச்சிருச்சா? சேஃபா இருக்கட்டும்னு ஓரமா தூக்கி வச்சா அம்மா நாய் பார்த்து புட்டு தங்கச்சிய கடிச்சிருச்சு. சேஃபா இருக்கட்டும்னு ஓரமா தூக்கி வச்சா அம்மா நாய் பார்த்து புட்டு தங்கச்சிய கடிச்சிருச்சே, தங்கச்சிய கடிச்சிருச்சே, தங்கச்சிய கடிச்சிருச்சே. நாயே நாயே இது நியாயமா? தங்கச்சி இருக்காளே பாவமா. நாயே நாயே இது நியாயமா? தங்கச்சி இருக்காளே பாவமா பாவமா. நாயே நாயே இது நியாயமா? தங்கச்சி இருக்காளே பாவமா. நாயே நாயே இது நியாயமா? தங்கச்சி இருக்காளே பாவமா. என் தங்கச்சியே நாய் கச்சிச்சே, அந்த நாய குரோசி போய் அச்சிச்சே, குரோசி போய் அச்சிச்சே. ஏன் சார் உயிரை கொண்டு பாடினவன் என்னையே அடிக்கிறீங்க? முதல் முறையா அந்த டாக் சாங்குக்கு 4 ஜட்ஜஸுமே பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. யுவன் சார் ப்ளீஸ். எனக்கு அதில் பிடிச்சது என்னன்னா பின்னாடி அந்த டாக் ஒன்று வந்து அப்படிங்களா? ஓ, அது ஃபுல்லாக அப்படியே செயின் அதெல்லாம் போட்டு செம்ம தக்கம் வந்தது, சூப்பராக இருந்தது சார். பாட்டும் சூப்பராக இருந்தது. செம்ம வைப். இவ்வளோ ஷார்ட் டைமில் அடிச்சு தூக்கியிருக்கீங்க. 1 hour தானே பண்ணீங்க அந்த பாட்டை. சூப்பர் சூப்பர் சான்ஸ். என்னோட ஃப்ரெண்டு ரோஸ்க்கு இந்த டைமில் சூப்பர் செம்மையாக இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு சாமி. எஸ், அண்ணெல்லாம் அனிமலுக்கு பாடி பால் கறக்க வச்சவர் ஒரு மாட்டை. கரெக்டான? நான் தான் சொன்னல, என் தங்கச்சியே நாய் கச்சிச்சே, அந்த நாயை குரோசி வந்து அச்சிச்சே. வெரி குட். எல்லாம் சேர்ந்து ஒரு நியாயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேனே. நாயே நாயே நியாயமா? என் தங்கச்சி இருக்காளே பாவமா? அந்த நாய்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுவோனே, அது என்ன பதில் சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். நாயே நாயே இது நியாயமா? தங்கச்சி இருக்காளே பாவமா? நாயே நாயே இது நியாயமா? தங்கச்சி இருக்காளே பாவமா? நாயே நாயே இது நியாயமா? என் தங்கச்சி இருக்காளே பாவமா? என் தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சே. தங்கச்சியே நாய் கச்சிச்சே. என்ன நாய் என்ன அந்த எனக்கு கடிச்ச நாய் வந்து இந்த சாங் கேட்டிருந்தா அது கில்ட்டா இருக்கும். சாம் வந்து நாய் கட்சிச்சுட்டு சோகத்துல பண்ணாலா இல்ல ஹாப்பில எக்ரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. சாம், உங்க 2 பேரோட வாக்குமூலத்தை இப்போ கொடுத்துருக்கீங்க. நாங்க அடுத்த வாரம் அந்த டாகை விசாரிச்சு அதோட வாக்குமூலத்தையும் கொண்டு வந்து நம்ம ஷோல காட்டுவோம். அதுக்கப்புறம் யார் மேல தப்புங்கிறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். சரி, ஓகே ராக்ஸன், அடுத்த வாரம் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர், அதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் ஒரு வெறியோடையும் இங்கே வந்திருக்காரு. ஓகே, ஒரு பலத்த கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கல்லழகர். முருகா 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 சர 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 மன பவ சர 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 மன பவ சர 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 மன பவ சர மன பவ சர 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 மன பவ சர 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 மன பவ சர 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 மன பவ சர மன பவ சர 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 மன பவ சர 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 மன பவ சர 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 மன பவ சர மன பவ சக்தி வேலவா சிவசக்தி பாலகா துள்ளி ஓடிவா என் வள்ளி நாயகா நெற்றியிலே பிறந்தவனே சுற்றி மலை நின்றவனே எட்டு திக்கும் நிறைந்தவனே
சர சர சரவண பவ சர 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 சரவண பவ சர 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 சரவண பவ சரவண பவ ஓம். குறவஞ்சி தலைவன் அவன் துலகாக்கும் குமரன் திருத்தேனில் ஊர்கோலம் வருவானப்பா. அலையோடும் கடலோடும் விளையாடும் உனை கண்டு குமரா உன் வரப்பியாவும் பெறுவேனப்பா. சக்தி தரும் உந்தன் காவடியை நானும் சுற்றி வந்து சுமந்திட சக்தி கொடப்பா. பக்தியுடன் உன்னை பார்த்திடவே என் சித்தமெங்கும் நிலைத்திட சக்தி கொடப்பா. பன்னிரு விழியில் உன்முகம் எண்ணி பார்க்கையில் என் மனம் ஏங்குதே ஏங்குதே வெற்றி வேலவா சிவசக்தி பாலகா துள்ளி ஓடிவா என் வள்ளி நாயகா. வெற்றியிலே பிறந்தவனே சுற்றி மலை நின்றவனே எட்டு திக்கும் நிறைந்தவனே மலை குன்றினிலே இருப்பவனே சந்தனமாய் மணப்பவனே வந்து என்னை காப்பவனே வெற்றி வேலவா சிவசக்தி பாலகா துள்ளி ஓடிவா என் வள்ளி நாயகா. தம்பி ஆசுவாசப்படுத்திக்கங்க. ஸ்டெச்சே வந்து ஒரு மாதிரி டிவைன் மோடு கொண்டு போயிட்டீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இது நீங்களே எழுதின பாடலுங்களா? ஆமாங்க. நல்லது. ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் பிரஸ் பண்ணது எங்களுடைய அன்பு அண்ணன் அந்தோணிதாசன் அவர்கள். அண்ணா சொல்லுங்க. இவடா கல்லழகர் அதாவது ஒரு மேடையும் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மேடை அதை பொண்ணாக பயன்படுத்தணும். தவறுறது சகஜம்தான். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு இதை காட்டிக்காம விட்டு பிடிச்ச பாரு. முதல்ல கொஞ்சம் தடுமாறினால் கூட மறுபடியும் பிடிச்சி போன பாரு. முதல்ல நீ எப்படா பாட்டு எழுதி பாட ஆரம்பிச்சு? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற உன்னை பார்த்தா. இந்த ஐபாப் ஸ்டாரில் வந்து எனக்கு எவ்வளவு தான் ஆச்சரியத்தை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இவனை குழந்தையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் மறுபடியும் படிக்கல குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க குடும்பமே வந்து கலை குடும்பம். இந்த பையனுக்கு வந்து பாட தெரியும், ஆட தெரியும், எழுத தெரியும், காவடி ஆட தெரியும். யாருமே மறுபடி கற்றுக்கல. வீட்டில் இருந்து அப்படியே குடும்பத்தோடு கற்றுக்கிட்டு வந்த பையன். எந்த குறையும் இல்லாமல் அந்த முதல் தடங்கள் தான். இருந்தாலும் ஜெயிச்சிடா தம்பி. ரொம்ப நன்றி. முடிகிற வரைக்கும் விடக்கூடாது. சரி. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அக்கா பஸ்ஸர் அடிச்சிருக்காங்கன்னு அங்கே போய் யோசிச்சு அங்கெல்லாம் போயிடாத. சரியா? அண்ணன் இருக்கிற உனக்கு பார்த்துக்குவா. சரி. அதையுமே ஆனால் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது மேம், அது தெரியும்ல. நான் அடிச்சு அவர்கிட்டயே முடிவு கொடுத்துருவோம். எஸ் அடிச்சிட்டாரே. உங்களுக்காண்டி 3 பஸ்ஸர் எரியுது. ஆமாம். ஸோ எந்த மென்டாரு கூட வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ண போறீங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு எல்லாருமே வேணும் தான். ஆஹா அற்புதம். அந்த ஆப்ஷன் இல்லையப்பா நம்ம சோழ இன்னைக்கு. அந்தோனி என்ன டீம்லேயே இருக்கிறேன். ஏப்பா இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்ற? ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்ற? அந்தோனி என்ன குரூப்ல இருந்துக்கிறேன். எங்க அண்ணன் குரூப்ல இருந்துக்கிறேன். அண்ணன் குரூப்ல சந்தோஷமா சொல்லுப்பா. சந்தோஷமா சொல்றேன். எங்க அண்ணன் குரூப்ல இருந்துக்கிறேன். மெடல் எடுத்துட்டு வாங்கனே. அண்ணே மெடலோட வாங்க. சந்தோஷமா சொல்றேன். எங்க அண்ணன் குரூப்ல தான் நான் இருப்பேன். சேர்றதுக்கு முன்னாடி பச்சை பிள்ளை பயமுறுத்தாதீங்க. வாங்கனே மெடல் எடுத்துட்டு வாங்கனே முதல்ல. ஆடிக்கிட்டே கையெழுத்து போட்ட ஒரே ஆண்மகன். தம்பிக்கு கொஞ்சம் கேப் வச்சிருக்கலாம். அவன் ஆடிக்கிட்டே எங்க கையெழுத்து போறது தேடுறான். பஸ்ஸர் அடிக்கிறேன்னா கூட சார் வந்து உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் என்ஜாய் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தேன். அந்த எனர்ஜி சூப்பராக இருந்தது. நீங்கள் கேரி அவுட் பண்ண எனர்ஜி அஃப்கோர்ஸ் முதல்ல விட்டீங்க, பட் சூப்பராக கேரி அவுட் பண்ணீங்க. சூப்பராக இருந்தது உங்கள் வைப். ரொம்ப நன்றிண்ணா. யா தேங்க்யூ. இதுக்கு பயந்துக்கிட்டே அவன் டீம் மாற போறான் அடுத்த வாரம். அண்ணனுக்கு மட்டும் முத்தம் கொடுங்க. ஆங்கருக்கு முத்தம் கொடுப்பா. பிரதர், நீங்கள் பாடின பாட்டு வந்து சரியாக குளிக்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இந்த பாட்டை கேட்டாங்கன்னா காலையில் சீக்கிரமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க.
அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. சரி சார், நான் வந்து இந்த ஹிப்ஹாப் ஸ்டார் தமிழுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தான் அப்படின்ற இருக்கிற மத்தியில் நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து கலக்குறாங்க இந்த பசங்க. சூப்பர், நன்றிங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சிறப்பு. பாய் பாய் கள்ளழகர். அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாண்ணா. பாய் மக்களே, பாய். போகும்போது எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்எல்ஏ மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தோட போறானே. அடுத்ததான் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சாரா பிளாக். Do you see it how I see it? Don't you hear my eyes? Oh, little bit I feel it like I feel it, want you. Kid, did I see, but I've shown you how much I love. Don't tell me I am looking through rose-colored glasses. Maname, oire, osire, unake na pesida, kanave, nana pila orida. Maname, oire, osire, unake na pesida, kanave, karatora pakda. I'll let you go, but there's claw marks all over you. My fingernails bleed from so tightly holding you. Kana kana me tira manade pichikullide. Niya nilave no iravati amaride. Vara vara me nilum kadal sollatira. Kana kana me tira manade pichikullide kullide. I'm really grateful that I got this opportunity to show you guys this because Maname is the first song எனக்கு வந்து ஆர்கானிக்கா it's gonna hit 10 million streams on Spotify now, which is insane. ஒரு ரூபா செலவு பண்ணாமல் உங்களோட லவ்னால மட்டுமே this has gone up and I'm very very grateful. சிறப்பா சொன்னீங்க. அண்ட் நிறைய தமிழ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. Absolutely. நிறைய தமிழ் பாட்டு இருக்கு, போய் கேளுங்க. இவர் மனமேவே கேட்கல ஒன்றும். மனமேவே கேட்கலையா? அவர் உங்களுக்கு பாடி காமிப்பாரு. நீங்க போங்க. அம்பத்தூர் எல்லாம் காட்டுறேன். நீங்க போங்க, நான் கண்டிப்பா பாடுங்க. எல்லாருக்குமே நீங்க டாஸ்க் கொடுக்குறீங்க, உங்களை யாருமே நோட்ட மாட்டீங்க. பாடுனா கோச்சிட்டு போயிருவீங்க ஷோ அவுட். அதனால அதெல்லாம் பரவாயில்ல. மனமே ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஏய் பாடு நம்ம பாடாம அந்த பொண்ணு அந்த புள்ள போனோனே பாடினதாண்டா தப்பு, தெரியாது, திட்டாது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AI பிளஸ் நோவா ஸ்மார்ட் போன் வழங்கும் ஐபாப் ஸ்டார் தமிழ் ஒரிஜினல் இசை குளோபல் திசை. இந்த ஸ்டேஜ் இனிமே கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பாட விரும்புற ஒவ்வொரு ஃபேனுக்கும் தான். உடனே ஆல்ரைட் டிவி ஆப் ஓபன் பண்ணுங்க. ஆப்குள்ள இருக்கிற AI பிளஸ் நோவா ஸ்மார்ட் போன் மைக்கை யூஸ் பண்ணி உங்க கவரை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. பெஸ்ட் ஃபேன் கவர்ஸ் இங்க நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழ்ல ஃபீச்சர் ஆகும். ஏன்னா AI பிளஸ் நோவா ஸ்மார்ட் போன் இருந்தா ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ப்ரீமியமாக தான் தெரியும். உங்கள் மெமரிஸை அழகாக கேப்சர் பண்ணும். உங்கள் நான் ஸ்டாப் பேஷனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இதோட பேட்டரியும் பக்காவாக நிற்கும். உங்கள் குரல் நம்ம ஸ்டேஜில் ரெக்கார்டட் ஆன் AI பிளஸ் நோவா ஸ்மார்ட் ஃபோனில். நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் ஒரிஜினல் இசை குளோபல் திசைன்னு. ஏன்னா அடுத்து வர போகிற கண்டஸ்டண்ட்டும் ஒரு குளோபலான ஒரு இடத்துல இருந்து இசை மூலமாக இங்கே வந்திருக்காரு. இவர் வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்ல இருந்து வந்திருக்காரு. அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம், நம்மளோட இந்த ஐபாப் ஸ்டார் தமிழில் வந்து யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட், குட்டி பையன் லைக் வைபவ் சூரியவன்சி இவர் தான். 16 இயர்ஸ் ஆகுது. 16 வயதான ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அடுத்து நம்ம வர போறாங்க இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக. Hi guys, என் பேர் மாதேஷ். I'm 16 years old and I'm from New Zealand. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எப்பயுமே வந்து இந்த ஷோஸ்லாம், இந்த கேபாப் ஷோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்தப்ப வாவ் இதெல்லாம் எவ்வளோ ஃபன்னாக இருக்காங்க, லைக் கோரியோஸ் பண்ணி
காஸ்டியூம்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கல. பட் ஐ எம் ஆக்சுவலி ஹியர் நவ் அண்ட் iPop Star Tamil. ஸோ தேங்க்யூ guys for the opportunity and I hope you guys like my performance. Let's welcome Mathesh. Hi guys. Hello. நீங்கள் வந்து நியூசிலாந்தில் இருந்து இங்கே வந்து சென்னைக்கு அதுவும் ஒரு இண்டி ஸ்டார் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன? அங்கே வந்து இன்னும் அந்த அளவுக்கு அந்த இண்டி சீன் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரலண்ணா. இப்போ வந்து இங்கே அப் அண்ட் கம்மிங் சூப்பராக போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ஷோ வேறு வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் சூப்பராக போகுது. நிறைய ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். தம்பி பார்க்கறதுக்கு 11வது வயதிலே டாக்டர் மாதிரி இருந்தாலும் அவருடைய அந்த ஸ்பீக்கிங் ஸ்டைல், அந்த பாடி லாங்குவேஜ், கை அப்படி இப்படிலாம் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப புதுசாக இருக்குது. ஜென்சினா அதெல்லாம் அதுதான் தெரியாது எங்களுக்கு. ஒன்றும் தெரியாது. அண்ணா ஜென்சி தான் தெரியுமாண்ணே? ஆந்தனி தாசன் அண்ணா. தம்பி நீங்க சொன்ன டைலாக்ல அப்படியே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த டைலாக்? அந்த 16 வயசுல இல்ல டாக்டர் மாதிரி எப்படியா அப்படிலாம் யோசிக்க தோணுது? எப்படி பாடுறா, எதே ஒரே வைப்ல இருக்கணும், அவங்களுக்குலாம் புரியாதுடா. தம்பி நாங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, லிரிக்ஸை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பா டெஃபினெட்லி. Yo, mic check. From Kumari to Chennai, we're here, baby. Are you ready? Let's vibe. Morning alarm அடிச்ச ஃபில்ட காபி ஸ்மெல் ஜிம்முக்கு போக முன்னாடி போடு ஒரு ரீல். ஓ மார் டிராஃபிக்லையும் லப்ப மடி மேல ஸ்டார்ட் அப் கனவு கண்ணில் rushing for the வேலை. பெட்டியை மடிச்சு கட்டு with sneakers on the feet. Spotify playlist full of அமீருது on repeat. நம்ம கல்ச்சர் ரொம்ப deep, but style ரொம்ப high. We're touching the sky, மச்சான் we touching the sky. Better level vibe, tradition is trended, that's our tribe. Jigga thanda cool, biryani hot. Enga ponalum நம்ம பசங்க get oh oh oh. Tamil Nadu 2.0 oh oh. Sina போடு let's go oh oh oh. Tamil Nadu 2.0 oh oh. Sina போடு let's go. Yeah, let's go. Yeah, Molly Ryan, Molly Poo, straight to Insta story. Global level fame, that is not my glory. Yeah, coding theriyum, merkalam theriyum, ayum theriyum, jallikattum puriyum. First day, first show, but pack a movie craze. Tea kadai bench discussions, never ending days. Panva varam irundhalum, inga problem ரொம்ப strong. Inga vandu party, you can never go wrong. Last I hear it, don't take stress. Life for the race, for a toss. Thirukural solli, we hack the system. Listen closely, this is our anthem. Idu நம்ம நாடு, better level vibe. Tradition is trended, that's our tribe. Jigga thanda cool, biryani hot. Enga ponalum நம்ம பசங்க get it. Oh oh oh, Tamil Nadu 2.0 oh oh. Sina போடு let's go oh oh. Tamil Nadu 2.0 oh oh. Sina போடு let's go. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ். உலகம் முழுவதும் நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் இசைக்கலைஞர்கள் எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக கிளம்பி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தம்பிக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நானே அந்த இதை நிறையா அனுபவிக்கிறேன். நிறையா பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஆடிக்கிட்டே பாடும்போது சில இது மூச்சு கொடுத்து பாட முடியாது. அதை சில இடத்துல நான் விட்டுருவேன். இப்போ நீ சொன்னில்ல, நானே சொல்ல, நீ தான் சொன்ன, நானே நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லை, அது அப்படி ஆடிக்கிட்டே பண்ணதுனால கூட அந்த நான் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணுது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீ வந்ததே உன்னுடைய வெற்றி. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. அந்த ஹுக் வந்து பயங்கர கேட்சியாக இருந்தது. Tamil Nadu 2.0 oh oh. Sina போடு let's go oh oh. Tamil Nadu 2.0 oh oh. Sina போடு let's go. And plus you had a step to go with it. I feel like this is Instagram gold. I don't know. It was so cool. Huge congrats. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு பஸர் வாங்கியிருக்கீங்க சக்தி ஸ்ரீ மேம் கிட்ட இருந்து. ஸோ வந்து நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருடைய ஆடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் தெரிய வரும். I was not really satisfied with what I did. எனக்கு ஒரு எஸ் தான் கிடச்சிது. மோஸ்ட்லி பிகாஸ் நான் ரொம்ப ஆடிக்கிட்டு மைக்கை ஒழுங்காக பிடிக்கல, அந்த மாதிரி இதெல்லாம் தான் நிறைய நடந்துச்சு. எனக்கு இன்னும் ஹோப் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாவது நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாத்திர தேத்திட்ட மீறிட்ட ஏறிட்ட தொம்பரா சுத்தின மொத்தமா மாறிட்ட முட்டை கூட சேர்ந்து அடு தோசை கல்லு என்று
ஒரு ஸ்டேஜுக்கு தேவை பாடுறது மட்டும் இல்லாமல் எப்படி ஆளுங்களெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்றது தான். ஸோ அதுக்கானது எல்லாம் நிறையவே உங்ககிட்ட இருக்குது. நான் எதுக்கு உங்களோட பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சேஞ்ச் யூர் ஆட்டிடியூட். எனக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி தோணிட்டு இருந்தது எனக்கு. பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதை கேட்டிருக்கீங்க. இமோஜி சேலஞ்ச் ஒன்னு பார்க்கிறதுக்கு கியூட்டா இருந்துச்சு, ஒன்னு பார்க்கிறதுக்கு ஹர்ட்டா இருந்துச்சு. ஆமா. முத்து மச்சி உஜாலா முத்தடி போ உஜாலா செத்து வச்சா கஜானா. நம்ம வந்து கண்டிப்பா வர்க் பண்றோம் இதுலயாவது. சார் தேங்க் யூ சார். சத்தியமா என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குமான்னு கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஸோ நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழில் வந்து ஆடிஷன்ஸ் வந்து இனிதே தொடங்கிருச்சு. நாளைக்கு அது கண்டினியூ ஆக போகுது. அதில் வந்து யார் யார் செலக்ட் ஆக போகிறாங்க, எந்தெந்த டீமில் போயிட்டு உட்கார போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம். உங்களை நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சாம் விஷால் மற்றும் குரேஷ் அண்ணா. இது AI + நோவா ஸ்மார்ட் ஃபோன் பிரசன்ஸ் ஐபாப் ஸ்டார் தமிழ், கோபவுட் பை ஃபார்ம்லே மாக்கா ஷாக்கா. குவாலிட்டி பார்ட்னர் கோத்ரெஜ், ஃப்ரேக்ரன்ஸ் பார்ட்னர் டென்வர் பெர்ஃப்யூம்ஸ், மியூசிக் பார்ட்னர் சரேகாமா. இது ஒரிஜினல் இசை, குளோபல் திசை.